சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ யாரோட இருக்கிறோம்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த ஈழத்தமிழருடைய வரலாற்றில் வந்து நிறைய கவலைகளோடு வாழக்கூடிய ஒரு இனம் நாங்கள். என்னென்னு சொன்னால், எங்களோட மத்தியிலே இருந்து ஏராளமான புத்திஜீவிகள், ஏராளமான படைப்பாளிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து குன்றி போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருந்தது. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 3 இளைஞர்கள் வந்து இந்த பட்டி தொட்டி எல்லாமே வந்து பட்டையை கிளப்புற அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறோம். அவைக்கு முதல்ல எங்களுடைய தமிழ் மக்களுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் அவை வளர வேணும். இப்போ வந்து ராப்ஸ்லோன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் மட்டுமண்டில்லை, தமிழ்நாட்டிலையும் சரியான ஃபேமஸாக வந்து கொண்டிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டையும் கடந்து ஐரோப்பிய மண்ணில் அல்லது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் வந்து இவங்க இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் செய்ய இல்லாத அளவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போ இந்த மாதம், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து ஒரு ஐரோப்பிய சுற்றுப்பயணம் போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க படியங்கள். வெங்கடப்படியங்கள், அதான் அந்த பேரே வந்து டைட்டிலே வந்து எல்லா இடம் வெங்கடப்படியங்கள். ஏனெண்டா எங்கடப்படியங்கள்னா எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்கட பிள்ளைகள் எங்கடப்படியங்கள். ஸோ அந்த தலைப்பில் வந்து நோர்வேயில், டென்மார்க்கில், சுவிஸில், ஃப்ரான்ஸில் 4 கண்ட்ரியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கணும். சொல்லுங்க தம்பியாக்கள், என்ன வித்தியாசம், என்ன செய்ய போறீர்கள்? இவங்களுக்கு இப்போ ஐரோப்பா போகிறதுன்றது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழம்புக்கு போகிற மாதிரி. என்னென்றால் எங்களுக்கு வந்து அதிகம் லைக் எங்களுடைய எங்களுடைய மக்கள் இருக்கிற இடத்துல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு அதிகூடிய ஒரு புத்துணர்ச்சியாகவும் கொஞ்சம் அதுக்குரிய எங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகம் இருக்கிறது கூட. ஸோ வெயிட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்றதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். எங்களோட சைட்லையும் பக்காவாக இருக்கும் எல்லாம். இல்லை வாழ்த்துக்களை பெண் உங்களை ஒரு பாட்டுகளுக்கும் வித்தியாசமான வார்த்தைகள். அதாவது எல்லாருக்கும் பிடிச்சதுக்கான மெயின் காரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த பாட்டுகளில் எழுதக்கூடிய வரிகள். அந்த வரிகள் வந்து இன்றைக்குமே வந்து எங்கள் இனத்தினுடைய அடையாளமாக, எங்களுடைய இனம் சந்தித்த அவலங்கள், எங்களை இனம் அடைய வேண்டிய இலக்குகள், அதுகளை பிரதிபலிக்கிற மாதிரியும், எங்களை வழிநடத்தியோரை வந்து வாழ்நாள் முழுக்களும் மனதில் நிறுத்தக்கூடிய மாதிரியும் உங்களோட வரிகள் அமைந்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். அதையும் தாண்டி உங்களுக்கு இளம் பிள்ளைகள் நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அவை எல்லாம் கடந்து நீங்கள் முன்வைச்ச கால பின்வைக்காமல் மெல்மேலும் வளர்ந்து கொண்டே போகணும். என்ன அவரோட கதைக்கிறார்ல, அவரே எல்லாம் செய்துட்டாரு. ஓகே ரைட். இப்போ ஐரோப்பிய பயணம் வரையினம் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே நிகழ்ச்சிகளுக்கு போங்கோ. நிகழ்ச்சிகளுக்கு போய் நாங்கள் எப்போவுமே விடுற தவறு என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் உயர்த்துவதில்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம் ஐபிசி தமிழ் உட்பட பிகே உட்பட ஏராளமான நிகழ்ச்சிகளை செய்து தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம், இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பாடல்களோ இல்லை இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் என்றதும் அந்தஸ்து எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களுக்கு தமிழ் மக்கள் கொடுப்பது மிக குறைவு. அந்த விதியில் இருந்து மாறி இந்த இளைஞர்களை நீங்கள் மெல்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்ற விஷயம் வந்து என்னன்னா, நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது பார்த்து அதை கையை தட்டி படியங்களை போய் உற்சாகப்படுத்தினீங்கன்னாலே அவங்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எங்கள்கிட்ட இவ்வளோ சனம் வந்திருக்கிறாங்க, நாங்கள் இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு முயற்சியோடு இருப்பினோம். அந்த வகையில் வந்து 4 நாட்டிலே நடக்கிற நிகழ்ச்சி, நோர்வே, டென்மார்க், சுவிஸ் அண்ட் ஃப்ரான்ஸ், எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய மக்கள் போகக்கூடிய நீங்கள் போங்கோ. போய் பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுங்கோ. எங்கட பிள்ளைகள் எங்கட படியங்கள் உங்களை தேடி வராங்க. நன்றி.